ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து செக்ஷுவலா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து ஒருத்தர் மேல வந்து எனக்கு ஒரு பாசம் ஒண்ணு வருது, ஒரு விருப்பம் ஒண்ணு வருது அப்படிங்கிறது செக்ஷுவலா பார்த்த உடனே வராது. ஒருத்தருக்கு நான் உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவு தூரம் சமைச்சு வைக்கிறேன், காசு இல்லாத சமயத்திலையும், நீ சம்பாதிக்காத சமயத்திலும், நீ வீட்டுக்கு காசு கொண்டு வராத சமயத்திலையும் நான் உனக்கு அப்படி சமைச்சு நீ வீட்டுக்கு திரும்பி வர, நீ வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு உனக்கு கொடுக்கறதையும் உன்னால பார்க்க முடியல, நீ போய் குடிச்சிட்டு வர. சோ இப்படி நான் போடுற இவ்வளவு எஃபர்ட் ஒருத்தர் பார்க்காதப்போ, நான் எதுவுமே போடாம ஒருத்தர் என்ன எனக்காக பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பர்சன் மேல ஒரு பாசம் ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்ம எல்லாருக்குமே. பட் தட் இஸ் நாட் செக்ஷுவல். சோ நான் திரும்பியுமே நம்ம ஒரு லைக் கல்ச்சரலா ஐ ஃபீல் வி ஆர் டாட் டு சி, இப்ப நமக்கு ஒருத்தர் மேல ஒரு பாசம் இல்லாட்டி ஒரு அட்ராக்ஷன் வந்தாலே அது உடனே செக்ஷுவல். அது அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் இன்னுமே வந்து ஒருத்தர் கிட்ட ஆங்க நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே என்ன உடனே பாக்க அழகா சொன்னாங்க, ஒருவேளை அவங்களுக்கு நம்ம அதை தப்பா தான் பார்ப்போம் ஜென்ரலாவே. அது ஒரு பிராக்டிஸ், ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு பிராக்டிஸ். பட் ஒருத்தங்க வந்து அது ரொம்ப ஜெனியூனா கூட சொல்லலாம். நமக்காக ஒருத்தங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஒரு 2 விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதை தப்பான நோக்கத்துல பார்க்காம நம்ம அது ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம் அந்த பொண்ணுக்கு லைஃப்ல.